நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. ஆமேன். ஒரு நடந்த சம்பவம் பற்றி இன்று நான் குறிப்பிட இருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஊழிய ஸ்தாபனத்தின் ஒரு கீழ் ஊழியம் செய்யும் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். பாஸ்டர் ஒருவர் அவரை திடீரென்று அந்த ஊழிய ஸ்தாபனத்திலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். இதனால் இவரின் குடும்பம் கிறிஸ்துவ நிமித்தமாக பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் மற்றும் சாப்பாட்டுக்கே பயங்கர கஷ்டப்பட்டு விட்டார். அது மட்டுமல்ல, அவர் தனியாக செய்து வந்த ஊழியத்தையும் செய்ய விடாமல் இந்த பெரிய ஸ்தாபனம் நிறைய தொந்தரவுகளும் தினமும் வந்து கொண்டே இருந்தது. இந்த பெரிய ஸ்தாபனத்திலிருந்து இவர் எதையுமே பொருட்படுத்தாமல் தனது சிறிய ஒரு அழைப்பின்படி சிறிய ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தியும் வந்தார். இதை கண்ட அந்த மிகப்பெரிய ஊழிய ஸ்தாபனத்திலிருந்து அவர் மிகவும் ஊழியம் செய்யக்கூடாது என்று ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் செய்தார்கள். பிரியமானவர்களே, நாம் செய்யும் எந்த ஒரு தவறான ஜெபமும் தேவன் நிச்சயமாக கேட்கவே மாட்டார். எந்த பதிலும் தேவனிடத்திலிருந்து வரவும் செய்யாது. ஒரு சில ஆண்டுகள் சென்ற பின்பு அந்த மிகப்பெரிய ஊழிய ஸ்தாபனம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து விட்டது. இந்த சிறிய ஊழியர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து அசூர வளர்ச்சியும் அடைந்து விட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, எந்த ஒரு ஊழியர்கள் மீதும் பொறாமை கொள்ளவோ வேண்டாம். அது தேவ பார்வையில் சரியானதும் அல்ல. இந்த ஊழியர் சரியில்லையே, அவர் செய்யும் ஊழியர், அந்த விசுவாசிகள் சரியில்லையே, இவர் கிறிஸ்துவின் வருகையில் படமாட்டாரா, இவர் போதிக்கின்ற பிரசங்கங்கள் சரியான பிரசங்கமா என்ற தேவையில்லாத ஆராய்ச்சிகள் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கிறிஸ்து உங்களை அழைத்ததன் நோக்கம் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டு அதிலே தரித்திருங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் தீமை செய்தவர்களுக்கும் நன்மையை செய்யுங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.